வணக்கம் உறவுகளே. இந்த வாரம் ஒரு சுஜாதா அவர்களுடைய அற்புதமான ஒரு கதை தான். இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ட்விஸ்ட்டு. அவருக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு ட்விஸ்ட்னு வச்சுக்கலாம், கதைய படிக்கும்போது. இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இது ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கதை. கருப்பு குதிரை அப்படின்னு 96லயே நம்ம எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். விகடனில் எழுதின கதை தான் இது, சிறுகதை. அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க. கிச்சா சுவாமி, அவர் பேர் வந்து கிருஷ்ணசுவாமி. கிச்சா அவருக்கு வந்து கிரிக்கெட்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேயே அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் கஷ்டப்படுற ஃபேமிலி. சாதாரண ஒரு மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோயில், மயிலாப்பூர் கோயில்கிட்ட சந்துக்குள்ளே ஒரு சின்ன வீடு, சாதாரண வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறவர், ஆனாலும் அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு ராஞ்சி டிராஃபிக் வரைக்கும் போயிடுறாரு. ராஞ்சி டிராஃபி அது அப்போ அங்கே ஃபேமஸ். ராஞ்சி டிராஃபியில் வந்து விளையாண்டா தான் நம்ம அடுத்து வந்து அந்த மெயினான ஒரு இதுக்கு இந்தியன் டீமுக்கு நம்ம செலக்ட் ஆக முடியும். அப்படி ஒரு போய் விளையாடும்போது கேரளாவுக்கும் வரைக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் தான் பவுலர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இவர் வந்து பேக்கில் ஃபைன் லெக்கில் நிற்கிறாரு. ஸோ அப்போ ஒரு பால் போடுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக போடும்போது அந்த பால் வந்து பேட்டில் பட்டு கீப்பரையும் ஏமாற்றிட்டு பின்னாடி போகுது. நம்மளால் விட்டுறக்கூடாது, விட்டால் அது பவுண்டரி போயிடும், ஸ்கோர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஓடி போய் அதை போய் தடுக்கிறோம்னு சொல்லிட்டு விழுந்து வாரி தடுத்துடுறாரு. தடுத்தா கிளாப்ஸ் அள்ளுது. ஆஹா பரவாயில்லையே, போகிறத தடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேரிகார்டு ஒன்று வச்சுருந்துருக்காங்க, இந்த விளம்பர பலகை. அப்போ பேரிகார்டு அதில் போய் இடித்து கால் மனுஷனுக்கு அப்படியே இதாகிடுது. அவரால் எந்திரிக்கவே முடியல. கத்துறாரு. உடனே ஓடியாராங்க, டக்குன்னு ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போடுறாங்க, நேராக கொண்டு போய் பெட்டில் சேர்த்துட்றாங்க. சேர்த்துட்டு அந்த மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிடுது. கேரளா வந்து அப்படி ஒன்றும் பெரிய டீம் கிடையாது. ஸோ ஆனாலும் இவருக்கு வந்து ரொம்ப வேதனையாகி போடுது, நம்மளால் விளாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் உட்காந்து அப்படியே அழுகிறாரு. அழுதுட்டா இருந்தாலும் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரால் அந்த ஜீரணிக்கவே முடியல. தோத்துட்டோமே, ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை ட்ரா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி இனிமேல் நீங்கள் கிரிக்கெட் விளாடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லிடுறாங்க. அவருக்கு அப்படியே கிச்சாவுக்கு ஒரு மாதிரி மைண்டு டிப்ரெஷன் ஆகிடுறாப்புல. என்னடா பண்ண போகிறோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஒய்ஃபு நல்லதாக போச்சு, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்னு போய் விளையாண்டு என்னத்தை கண்டிங்க, பேசாமல் இருங்க, நல்லதாக போச்சு, ஆண்டவன் அந்த பகவானாக பார்த்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டான், இப்போயாவது இனிமேல் ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டே இருக்கிறாப்புல. அது கிரிக்கெட்டுக்காண்டி அவர் நிறைய தியாகம் பண்ணிடுறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொமோஷன் கூட வெளியூரில் போடுறாங்க, அதாவது வேறு மாநிலத்தில் போடுறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னால் கிரிக்கெட் விளாட முடியாது, இங்கே லோக்கலில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் கூட வேணாம், நான் அதுக்கப்புறம் கிளர்க்காக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனே வேணான்னு சொல்லிட்டு கிளர்க்காக இருக்கிறாரு. இதே அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம். என்னம்மா நீ, என்னையா நீ இந்த காலத்தில் இப்படி இருக்கியா, பிழைக்கிற வழியை பாருன்னா கிரிக்கெட்டுன்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆதங்கப்படுது அந்த அம்மா. அடிக்கடி அவங்களுக்கு இது சம்மந்தமாக வாக்குவாதமே வருது. ஏன் இப்படி இருந்தியா, என்ன நீ இனிமையாவது நீ காலில் அடிபட்டில, இனி பேசாமல் இரு, ஆமாம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாமல் இருக்குது. இவருக்கு தான் மனசு ஆறவே இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், டாக்டரே சொல்கிறார், வாங்க கிரிக்கெட் எப்படி விளாடத்தான் ஆன் பண்ணிக்கிறேன், ஆனால் முடியாது, ஃபீல்டிங் பண்ண முடியாது, பேட்டிங் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹிந்து பத்திரிக்கையில் நீங்கள் வந்து பேசாமல் அந்த கிரிக்கெட்டை பற்றி விமர்சனம் எழுதலாம்ல, அப்போ அது உண்டு. அதுக்கு ஒரு தனி பகுதி ஒதுக்கிடுவாங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதை பற்றி விமர்சனமாக ஒரு கட்டுரை மாதிரி எழுதுவாங்க. ஸோ அதை எழுதுங்க நீங்கள் அப்படின்னோட அவருக்கு கிருஷ்ணாவுக்கு சரி ரைட்டு, கிச்சாவுக்கு ஒரு சந்தோஷம் தான். சரி ரைட்டு, எவ்வளவோ இது பண்ண ஏதோ கிரிக்கெட்டோட டச்சில் இருக்கும், என்ன நம்ம பேர் வராது, ரிப்போர்ட்ரு அப்படின்னு சொல்லி தான் வரும் கீழே. அது ஒரு வருத்தமாக இருந்துட்டாலும் ஏதோ ஒரு கடமைக்கு அதை ஒரு இதே சைடாக செய்வோமேன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் தம்பி வந்து வெளியூர்லேருந்து வந்த பையன் பார்த்துட்டு, என்னண்ணே ஏன் இந்த இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு என்ன கிரிக்கெட் தானே வேணும், கிரிக்கெட்டோடு நீ இருக்கணும் அவ்வளோதானே, பேசாமல் நீ ஏன் அம்பையர் ஆகக்கூடாது, ட்ரைனிங் எடு, படி, அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ட்ரைனிங் வச்சு முடிச்சு அது செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீ அம்பையர் ஆகிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல. இதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆஹா, சந்தோஷம்னு சொல்லலாம், ஆச்சரியத்தை விட சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறாரு, நல்ல ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கிட்டு இங்கிட்டு தேடி அந்த அம்பையர் சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ 300 ரூபாய்க்கு பெருசு. அந்த அம்மா தையான்னு கத்துது. ஆனால் மாதமானால் நான் இங்கே வாடகை கொடுக்க முடியல, ஏய் நீலாம் உனக்குலாம் அறிவு இருக்காயா, பார் பக்கத்து வீட்டில் கடை வாங்கி நம்ம கடைசி மாத கடைசியை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற நேரத்தில் இப்படி போய் நீ வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கிறிய பைத்தியக்கார மனுஷா, உனக்குலாம் அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுற, கடைசி வரைக்கும் நீ இது பண்ணுறதுனே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி டென்ஷன். அவர் இங்கே பாரு,
என்னைய பற்றி எதுனாலும் பேசு, கிரிக்கெட்டை பற்றி எதுவும் பேசாத. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் என்னுடைய லட்சியம் முதல் பொண்டாட்டி அதுதான். நீ சும்மா போட்டு நொய்ங்க கூடாது, பேசாமல் வேலையை பாரு அப்படின்றாரு. இப்போ அவர் அந்த பேர் பரீட்சையில் பாஸ் ஆகி ட்ரைனிங் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மேட்ச்சு, சின்ன சின்ன லோக்கல் மேட்ச் இப்படியே போய் 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் அம்பையராக மாறிட்டார். அம்பையர் கே சுவாமி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முகமாகிட்டார். இப்போ பெரிய பெரிய லீக் மேட்ச், பெரிய பெரிய மேட்ச்சுக்கெலாம் போகிறாரு. ஆனால் என்ன போகிறதுல என்ன புண்ணியம், அவர் போகிறாரு வர்றாரு, அவ்வளோதான் வருமானம், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மேட்ச்சுக்கு போவார், செலவு எல்லா ஊருக்கும் போவார், நியூசிலாந்து போகிறாரு, ஜிம்பாவே போகிறாரு, எல்லாம் போகிறாரு. பட் பெரிய லெவலில் அவர் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு அந்த மிடில் கிளாஸ்ன்றதில் தான் இருக்கிறார் அவர். ஏன்னா அவங்களுக்கு அம்பையருக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை அப்போல்லாம். அப்போ ஒரு ஒரு புதுசாக ஒரு மேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முத்தரப்பு கிரிக்கெட் மாதிரி. இப்போ வந்து அடிக்கடி நடக்கு, இப்போ நிறையா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஐபிஎல் மாதிரி. அதே மாதிரி அப்போ வந்து ஒரு கலர் கம்பெனி, புதுசாக வந்த ஒரு கலர் கம்பெனியும் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு கம்பெனி, ஒரு 2 3 ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் ஒரு விளையாட்டாக நடத்துகிறாங்க துபாயில். அப்படி வச்சுக்கலாம். அப்போ நடத்துகிறாங்க. நடத்தும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 16 ஊர்களில் 16 நாடுகள் கலந்துக்கிறாங்க அந்த இதில். ஏன்னா இது பெருசாக பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. விளம்பரம் போய் சேரணும், அவங்களுக்கு வர்ற விளம்பர வருமானமே அதிகமான வருமானம். ஸோ அதனால் எப்படி ஒரு அந்த மேட்ச்சை இழுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஐபிஎல்லில் பார்க்குறோம்ல, வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட டீம் இருக்கும். அந்த மாதிரி அப்போவே ஜெர்மனு, அயர்லாண்டுன்னு ஏகப்பட்ட டீமை இழுத்து உள்ளே போட்டு நடத்துகிறாங்க. இப்போ எல்லாம் வெளியே எல்லாம் பேசிக்கிறாங்க, ஜெர்மன்லாம் என்னையா புதுசாக வந்தவங்க, அதுக்கெல்லாம் என்னையா தெரிய போகுது, அவங்களாம் கூட்டு போய் விளாட்றாங்க, எல்லாருமே சேர்த்துருக்காங்க, எதுக்கு கசகசன்னு அப்படின்னு. இல்லை, நல்ல டீமு, பெரிய டீமு, சின்ன டீமு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ நான் சொல்கிறது இப்போ நமக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். அப்போ வந்து இந்த கதை வந்த டைங்களில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். ஆஹா, அவ்வளோ பெரிய ஒரு இது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, செமிஃபைனலுக்கு இவருக்கு லெட்ரு வந்துடுது. இவர் அம்பையரை செலக்ட் பண்ணிடுறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், வா வா ரொம்ப சந்தோஷம், அப்பா துபாய் போகிறோம்டா அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவரும் அவர் ஒய்ஃபும் போகிறாங்க. அப்படியே ஒரு ராஜ வாழ்க்கை தான். போனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூமு, $500 பேட்டா, அவ்வளோ அம்சமான ஒரு ரூமு, சாப்பாடு, ஃபுட்டு, டின்னர் எல்லாமே இருக்குது, ரொம்ப சூப்பர். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமிஃபைனலில் ஜெர்மன் வந்து நிற்கிது, இங்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்து நிற்கிது. 2 டீம், மேற்கிந்திய அணி, ஜெர்மன், இது 2 மோதுறாங்க. ஜெர்மன் வந்து சின்ன டீம்னு வச்சுக்கோங்க, கத்துக்குட்டி. எப்படி திடீர்னு இப்படி வந்தாருன்னு தெரியாது. அப்படி தான் 99 96 நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா திடீர்னு எந்திரிச்சு வந்தாங்க. தட 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 தடன்னு 90களில் என்னடா அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு. எனக்கெல்லாம் அந்த அந்த அது எனக்கு என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு மேட்ச் நடந்ததை, அசருதீன் கேப்டனாக இருக்கும்போது அந்த செமிஃபைனலில் போய் தோத்தது, அது தோக்கக்கூட இல்லை, அந்த மேட்ச்சை முழுசாக முடிக்கலை. விக்கெட் அதிகமாக விழுகவும் அப்படியே கொல்கத்தாவில் எல்லோரும் கலாட்டா பண்ணி அப்படியே அஜாருதீன், அவருக்கு இவர் வினோத் காம்ப்ளி தான் நின்றாப்பில் பேட் பண்ணால், யாருமே பேட் பண்ண விடலை. பூராமே பாட்டில் தூக்கி எரிஞ்சு ஆட்டையை கலைச்சி விட்டு அப்படியே இதாக போயிட்டாங்க, அதுலேருந்து வெளியேறிட்டான். ஸோ அந்த மாதிரி அப்போ அன்றைக்கெலாம் ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி ஒரு என்னடா ஸ்ரீலங்கா கூட போயா இந்தியா அப்படின்ற மாதிரி. அப்படி அந்த ஆட்டத்தில் எப்படி எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதில் ஜெர்மனும் ஃபைனலுக்கு வெஸ்ட் இண்டீஸும் நிற்கிறாங்க செமிஃபைனலுக்கு. இப்போ அவர் ஒய்ஃபோட அன்றைக்கி ரூமில் தங்கியிருக்கிறாரு. மேட்ச் நாளைக்கு. சாப்பிடும்போது அப்போ அவர் சொல்கிறார், பார்த்தியா எப்படி ராஜா வாழ்க்கையா அப்படின்றாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறா, அந்த வீட்டுக்காரம்மா ரொம்ப சங்கடப்பட்டு, ஏங்க ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பெருமைப்படாதீங்க, எல்லாம் 2 நாளைக்கு தானே, என்ன சொல்கிறது, 2 நாள் முதல்வரா 2 நாள் ராஜாவாக இருந்து என்ன புண்ணியம், பழையபடிக்கு நான் அங்கே தானே போய் இருக்கணும், அதே மயிலாப்பூரில் போய் போடணும், வேறு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அது சலிச்சிக்கிறது. இருந்தாலும் உனக்கு எவ்வளோ கிடச்சாலும் பத்தாதே அப்படின்னு இவர் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லாபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மெயினில் அப்படி உட்காந்து ரிசப்ஷன் வச்சுக்கலாம், அதில் உட்காந்து 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நபர் வர்றாரு, என்ட்ரி ஆகி, சார் வணக்கம் அப்படின்றான். அவனே வாங்க என்ன சாமி சார், வாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றா. என் பேர் ஜோ அப்படின்னா. சார் ரைட்டு சந்தோஷம், சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லை கூட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் அப்படின்றாரு. அதை கேட்டவுடனே அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் வேணா இங்கே இருக்கேன், நீங்கள் போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படிங்குது. உடனே அவர் ஜோ வந்து மேலே ரூம் கூப்பிட்டு போயிறாரு. மாடியில் என்னுடைய ரூம் இருக்குது, சும்மா வாங்க பேசிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிறாரு. அங்கே போனவுடனே 2 பேருக்கும், அவருக்கும் சரக்கை ஊற்றுறாரு, இவருக்கும் சரக்கை ஊற்றுறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, இல்லை நோ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன். ஓ பரவாயில்லையே, ஆச்சரியமாக இருக்கே, பரவாயில்ல சார், சரிங்க சார், என்ன சொல்லுங்கள் அப்படின்னா. நாளைக்கு மேட்ச்சில் நீங்கள் தானே பேர், நீங்களும் மிஸ்டர் ஜானும் தானே பேர். ஆமாம் சார், அது ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு மேட்ச்சில் பார்த்துங்க, ஆச்சரியத்தை பாருங்கள், ஜெர்மனும் வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்கு செமிஃபைனலுக்கு, யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம் அதுதான், யாருமே எதிர்பார்க்கல ஜெர்மன் இப்படி வந்து நிற்கும்னு. உண்மைதான். அதாவது நான் வந்து ஜெர்மன் வராது அப்படின்னு நினச்சேன். நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணத்தை நான்
பெட் கட்டி கண்டிப்பாக ஜெர்மன் ஃபைனலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பெட்டிங்லே பண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20,000 மேலே என்கிட்ட பெட் கட்டியிருக்காங்க. நான் போகாதுன்னு சொல்லி கட்டியிருக்கேன். ஸோ அதனால் என்னங்க அது நீங்கள் இது சம்மந்தமாக என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்றாரு. இல்லை அப்படி இல்லை சார், நாளைக்கு சப்போஸ் அது ஜெர்மன் ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட $40,000 வரைக்கும் லாஸ் ஆயிரும். இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா. அதெல்லாம் நடக்காதுங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஜெர்மன் ஜெயிக்க அதெல்லாம் ஒன்று என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஜெர்மன் ஜெயிக்காது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் லீக் மேட்ச்லேயே ஜென்னியாட்ட அடி வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஜெர்மனி நினச்சோம். ஆனால் ஜெர்மன் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட ஜெர்மன் மட்டும் இப்போ ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு பார்க்குறேன். கிட்டத்தட்ட $40 மில்லியன் என் கையை விட்டு போயிடும். அவ்வளோதான், என்னுடைய லைஃபே போச்சு. அவ்வளோ பெரிய பெட்டிங்கில் நான் இப்போ இன்றைக்கி நான் இருக்கேன். எல்லாருமே ஜெயிச்சு ஃபைனல் போயிரும் கட்டியிருக்காங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ சாமி சொல்கிறாப்புல, அதெல்லாம் தேவையில்லாத பயம் சார், அது அப்படிலாம் வராது அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கென்யாவில் இந்த புதுசாக வந்திருக்கானே ஜேம்ஸ் ஈஸியாக பேர் வச்சுக்கலாம். ஜேம்ஸு அவன் வந்து புயலாக கலக்கிக்கிட்டு இருக்கான். அவனும் அவன் சைடு இன்னொருத்தன்னு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் உங்கள் இந்தியாவே தோக்கடிச்சு தானே வந்திருக்கானுங்க லீக்கில். ஸோ அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதே போல் அவங்களுக்கு கோச்சாக யார் போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு மிகப்பெரிய பழைய கிரிக்கெட் பிளேயர். அவர் தான் இப்போ அவங்களுக்கு கோச் கொடுக்குறாரு. ஸோ செமிஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸ் விளாட்றனால வெஸ்ட் இண்டீஸோட சாதக பாதகம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவரைங்க அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாரு. அது ஜேம்ஸ் அடிக்கிற அடிலாம் பார்த்தீங்கன்னா மரண அடியாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்களே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, ஸோ வாட், அவங்க ஜெயிச்சா நான் என்ன செய்ய முடியும், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, அதுதானே விளையாட்டு அப்படின்றாரு. இல்லைங்க, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்ன, ஜெர்மன் ஜெயிக்கக்கூடாது. அது எப்படிங்க முடியும் அப்படின்னா, முடியும், நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். ஒன்றும் இல்லை, ஜேம்ஸ் வந்து விளையாடும்போது அவனை மட்டும் நீங்கள் நகட்டி விட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு எல்பிடபிள்யூ அவனுக்கு கொடுத்துருங்க. அவனுக்கு நீங்கள் வந்து அவன் வந்து கண்டிப்பாக கேட்சு போல்டுன்னா ஒன்றும் தேவையில்லை. பட் இல்லாத பட்சத்தில் அவனுக்கு ஒரு எல்பிடபிள்யூ கொடுத்து அவன் நின்று விளையாடாத அளவுக்கு அவனை நீங்கள் கழட்டி விட்டால் போதும். மேட்ச் ஆட்டம் இவங்க கைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட நான் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கிறவன், நான் மீண்டும் என் வாழ்க்கை வந்துடும், உங்களுக்கு நான் $50,000 தர்றேன், பெட்டு நீங்கள் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்றான். இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏய் என்னடா அப்படி சொல்கிற, $50,000? அடே அப்பா, மிஸ்டர் ஜோ, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. நான் அப்படி ஆள் கிடையாது. எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து கடவுள் மாதிரி. நான் வந்து அந்தளவுக்கு அதை நேசிக்கிறேன். என்னால் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் இந்த எண்ணத்தை விட்டுட்டுருங்க. நீங்கள் என்னை சந்தித்ததே சொல்லிடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய சீட்டிங், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்றாரு. அவர் ஒன்று என்ன, நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம், இன்றைக்கி நைட்டு பூரா இருக்குது, முடிவு பண்ணுங்கள், எப்போனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம பேசுவோம். 50,000 நோ 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 நோ, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து நான் இதை வந்து வெளியே நான் சொல்லலை, நான் ஒரு போலீஸ்ட்டே யார்ட்டுமே நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்க, அதனால் உங்களை நான் சொல்லலை. நீங்கள் என்னை சந்தித்ததே, நான் உங்களை சந்தித்ததே, நீங்கள் எதுவும் பெருசு பண்ணிக்க வேணாம். நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, இதை மாதிரி எண்ணத்தில் என்கிட்ட வராதிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துடுறாரு. அவன் ஒன்று, ஜோ நல்லா யோசனை பண்ணிச்சிங்க, விடிய விடிய கூட யோசனை பண்ணிக்கோங்க, எனக்கு எப்போனாலும் தகவல் சொல்லுங்கள் அப்படின்றான். $50,000 அப்படின்றான். நோனோ அப்படின்ட்டு அவர் வாட்டி கீழே இறங்கி வந்துடுறாரு. வந்தவுடனே அந்த அம்மா வழக்கம் போல், என்னங்க அப்படிங்குது, வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் விவரத்தை சொல்கிறார். அவன் பார்த்தியா எவ்வளோ பெரிய சேட்டை, அவன் என்ன நினச்சிக்கிறியான், என்கிட்ட வந்து $50,000 பேரம் பேசிக்கிறியா. $50,000 அப்படின்னா எவ்வளவுங்க அப்படிங்குது. ஆமாம், நம்ம நாட்டு மதிப்புக்கு என்ன ஒரு 16 லட்ச ரூபா வரும். அப்படி 16 லட்சமா, அன்றைக்கி அது பெரிய தொகை. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு அவுட்டுக்கா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறோண்ணா, நான் கிடக்கிறேன் லூசு பையன். இந்த அம்மாவுக்கு புரியலை. ஐயோ லூஸாயா நீ, ஒரு அவுட்டு தானியா, கொடுத்துட்டு போக வேண்டியதானியா, இதில் என்னையா இருக்குது, நீ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆகிடலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து நீ அம்பையராக கூட நீ வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா, ஏன் இந்த பாடுபடுத்துகிற, என்னையா இப்படி. ஆகா, அனுமார் கோயில் சோசியர், நீ உனக்கு மார்கழி சித்திரை பிறந்தா நல்ல காலம் பிறக்கும்டாரு, இப்போவே எனக்கு பிறந்துட்ட மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கேட்டுக்க, புண்ணியமாக போகும் உனக்கு, எப்படியாவது நீ சரின்னு சொல்லிடு, அவனுக்கு ஃபோனை போட்டு சொல்லு அப்படின்ற. ஏய் போமா, நீ வேறு லூஸ் மாதிரி பேசாத, உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும்ல, கிரிக்கெட்ன்றது எனக்கு கடவுள் மாதிரி, கோயில் மாதிரி, நான் வந்து அதை வந்து நான் அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு நீ பேசாமல் படு. ஐயோ உன்னை கட்டிக்கிட்டு நான் அந்த கடாலம் பூரா கடைசி வரைக்கும் அந்த மயிலாப்பூரில் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பி அழுகுது. போவாங்கிட்டு அப்படின்னா தள்ளி போய் படுத்துருது, போயாங்கிட்டு இதெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்ட்டு படுப்படுது. இவருக்கு ஒரே யோசனை, இங்கே நம்மளை அப்ரோச் பண்ண மாதிரி அவர் இன்னொரு அம்பையர் இருப்பார் இல்லைங்களா, ஜான். சரி, அவருக்கு போய் அப்ரோச் பண்ணாலும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஜான் சொல்லுங்கள் சாமி, என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, ரூம்லாம் எப்படி இருக்குது, சரி எல்லாமே நல்லா இருக்குது, சரி ரைட், நாளைக்கு மேட்ச் நல்லா போட்டு, சரி ஜான் ஒரு முக்கியமான விஷயம், என்னை தேடி ஒருத்தர் வந்தான் சந்திச்சு அப்படின்னு. ஓ உங்களையும் பார்க்க வந்துட்டானா,
சொல்லுங்கள் இப்போ தான் என்னை வந்து சந்திச்சான் அப்படின்னு. நீ என்ன சொன்னீங்க அப்படின்னா, போடா நான் என்னை பற்றி விட்டேன் அப்படின்ட்டு ஜான். ஆமாம் கரெக்ட் சரியாக செஞ்சுருக்கீங்க, நானும் அப்படி தான் சொன்னேன், பற்றி விட்டேன், நம்மகிட்ட வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கான், அதனால் எனக்கு ரொம்ப டென்ஷன், அதனால் போய் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அவன் நீங்கள் பற்றி விட்டது நீங்களும் அனுப்பிச்சி விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரி ரைட் விடுங்க, நாளைக்கு மேட்ச்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. மறுநாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா பரபரப்பான மேட்ச்சு, செமிஃபைனலு, கூட்டம் ஆடிட்டு அப்படியே அரங்க மதுரட்டுமேன்ற மாதிரி கூட்டம். அப்போல்லாம் இந்த ரிவ்யூலாம் கிடையாது, அப்போல்லாம் அவுட் கொடுத்தது தான். இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறாங்க, ஏன்னா யார் எல்பிடபிள்யூ கொடுத்தாலும் சரி, ஒரு இது சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிவ்யூ பண்ண பார்க்குறாங்க. அப்போல்லாம் ரிவ்யூக்கெலாம் வேலை கிடையாது, அவுட்டுனா அவுட்டு தான் முடிஞ்சிச்சு அப்படி. அப்போ என்ன பண்ணுறாங்க, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை டாஸ் வந்து ஜெர்மனியை ஜெயிச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க விளாட்றாங்க. 50 ஓவர், அப்போல்லாம் 50 ஓவருக்கு 247 ரன் எடுத்துருது வெஸ்ட் இண்டீஸு. எடுத்துகிட்டு ரெண்டாவது மேட்ச்சு இவங்க கைக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் போயிடுது, 47 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு 3 விக்கெட் முக்கியமான விக்கெட் விழுந்துருது. அப்போ நம்ம ஜேம்ஸ் நிற்கிறாப்புலங்கிட்டு, அவனுக்கு சப்போர்ட்டாக அங்கிட்ட ஆப்போசிட்டில் அந்த பையன் நிற்கிறாப்புலன்னு இருப்பேன். ஸோ 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் ஓரளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஜேம்ஸ் நிற்கிறான் பார்த்தீங்களா, இவன் நின்று விளாட்றான். அப்படியே ஸ்லோவாக தட்ட வேண்டியதை தட்டுறான், அடிக்க வேண்டியதை அடிக்கிறான். அப்படியே மெதுவாக கொண்டு போய்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரைக் ரேட் கூட்டிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆவரேஜ் ரேட் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு டென்ஷன், இது எப்படி போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டென்ஷனான நேரத்தில் என்ன பண்ணுறான், அந்த பால் போடுறான் பாருங்கள், கரெக்டாக அந்த பால் போய் அவன் காலில் படுது. அந்த பால் காலில் படவும் அது எல்பியாக இருக்கும் சொல்லி அவுட்டு அப்படின்னு கத்தும்போது இவர் ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கிறாப்புல சாமி. என்னடா அது இது அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலப்பான். ஆனால் அவுட்டு கிடையாது, அது அவருக்கு தெரியும். ஏன்னா இது வந்து விலைக்கு தான் போகுது, இது அவுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கையை தூக்கல கம்முன்னு இருந்துக்கிறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த $50,000 வந்து நிற்கிது. இப்போ கையை தூக்கணும் அப்படின்னா அவுட்டுன்னு கொடுத்துட்டோம்னா வேலையே முடிஞ்சிச்சு, $50,000 நம்ம கைக்கு வந்துடும். ஆனாலும் சாம இருக்கிறாப்புல இறுகி போய் இவங்க கத்துறாங்க உள்ளே சுற்றி அப்படியே கிரவுண்டில். அவுட் என்ன அவுட்டு இல்லை ஒரு சாம இருந்துடுறாரு, இல்லைன்னா அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பால் கன்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம தேவையில்லாமல் அவனுக்கு அவுட், நல்ல ஒரு பிளேயருக்கு போய் நம்ம அவுட்டு கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அது அவுட் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி ஒரு இது. அப்படியே அந்த அம்பையரை பார்க்குறாரு ஜானை, அவர் அங்கேருந்து பார்த்துட்டு கை காமிக்கிறாரு, கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படின்றாரு. உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் சாமிக்கு கன்னியூ ஆகுது. எல்லாருக்குமே ஒரு டென்ஷன், இது எப்படி போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்க திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு 20-25 ஓவருக்கு மேலே போகும்போது அவனுடைய வேகத்தை காமிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ட்ரைனிங் அவனுக்கு, சூப்பராக விளாட்றான். இவருக்கு ஜானுக்கு இப்போ நம்ம சுவாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல அட்ரா ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டீம் வந்து ஒரு மிகப்பெரிய டீமை வந்து ஜெயிக்குது அப்படின்றது. நம்ம வந்து 90 அந்த 89 84 கப்பு வாங்கினோம் பாருங்கள் கபில் தேவ் பட்டேல். அப்போ வெஸ்ட் இண்டீஸ் மிகப்பெரிய டீமு, நம்ம வந்து சின்ன டீம் தான், இந்தியன் டீமு. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ரான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான், கிட்டத்தட்ட 48 ஓவர் முடிஞ்சிச்சு. இங்கிட்டு சராசரியாக இடைவெளியில் ஆப்போசிட்டில் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட்டு விக்கெட்டு 9 விக்கெட்டு இப்போ அவுட் ஆனால் மேட்ச் முடிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு கட்டம். ஒரே ஓவர் 16 ரன் எடுக்கணும். எல்லாரும் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாஸ்ட்டு அந்த ஓவருக்கு வந்து ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு பவுலரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கொடுக்குறாப்புல கேப்டன். பார்த்து போடுறா, இவனை எப்படியா கழட்டி விட்டு ஜேம்ஸ் ஒருத்தன் இவனை கழட்டிட்டா போதுமே, அங்கிட்டதுக்கு எவனோ ஒருத்தனை கழட்டிடணும் அவ்வளோதான். இப்போ வந்து டீம் ஏன்னா 9 விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ எவன் அவுட் ஆனாலும் மேட்ச் கைக்கு வந்துடும். ஆனால் இப்போ மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெர்மனுக்கு சாதகமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே டென்ஷன். ஓவருக்கு வந்து ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு பவுலரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கொடுக்குறாப்புல கேப்டன். பார்த்து போடுறா, இவனை எப்படியா கழட்டி விட்டு ஜேம்ஸ் ஒருத்தன் இவனை கழட்டிட்டா போதுமே, அங்கிட்டதுக்கு எவனோ ஒருத்தனை கழட்டிடணும் அவ்வளோதான். இப்போ வந்து டீம் ஏன்னா 9 விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ எவன் அவுட் ஆனாலும் மேட்ச் கைக்கு வந்துடும். ஆனால் இப்போ மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெர்மனுக்கு சாதகமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே டென்ஷன். அப்போ என்ன பண்ணுறாப்புல, ஃபஸ்ட்டு பால் போடுறாப்புல வருது பாருங்கள், அடித்து தூக்குறான் 6. ஒரே ஸ்டேடியமே கலங்கிருச்சு. அடுத்த பால் ஒரு போடுறான், அதுவும் தட்டுறான், லெக் அடி தட்டி தூக்குறான், அப்படியே 6. தலை தோனி மாதிரி அடிக்கிறான். 12 ரன் வந்துருச்சுங்க, இன்னும் 4 ரன்னு. அடுத்த பால் ஒய்டு போதும், இன்னும் ஒரு 4 பால் 3 ரன்னு, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிது. வெறும் 4 பால் 3 ரன்னு. நான் எல்லாருக்குமே ஒரு டென்ஷனு. ஜேம்ஸ் கில்லி மாதிரி நிற்கிறான். அப்போ இந்த பாலை அடுத்த பால் போடுறான், பார்க்குறான் அவன் ஸ்லோவாக போடுவோம் அந்த பால் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக போடுறான். போட்டவொடனே என்ன பண்ணுறாப்புல, டக்குன்னு தட்டி விட்டு ஃபஸ்ட் ரன் ஓடியாந்துடுறான் ஜேம்ஸு. இங்கிட்ட ஆப்போசிட்டில் உள்ளவன் அங்கிட்டு ஓடிடுறான். 2வது ரன்னுக்கு என்ன பண்ணுறான், ஜேம்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டுறான். ஓடுனா அவன் இங்கிட்டு வர முடியல, அது பால் வந்து ஸ்லோவான பால், அவனுக்கு புரியுது. அவன் வராதன்னு கத்துறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் போயிடுறான் கிட்டக்க. போன உடனே என்ன இப்போ இது இந்த பக்கம்
அப்படியே பாலை அசால்ட்டாக கைக்கு வந்து ரொம்ப நிதானமாக ரன் அவுட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு செகண்டில் ஆட்டம் அப்படியே மாறிடுது. வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடிடுறாங்க, ஆட்டி தீக்குறாங்க. இவனுக்கு அவன் அப்படியே பேட்டை கீழே போட்டு அப்படியே மண்டி போட்டு உட்காந்துடுறான். அழுக வந்துடுது அவனுக்கு ஜேம்ஸுக்கு அவசரப்பட்டு. இப்படி அவசரப்பட்ட மாதிரி சாமி அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்போ அவுட் ஆன உடனே அழுது கதறி குமிச்சிட்றான். சாமிக்கே ரொம்ப டென்ஷன். தேவையில்லாமல் ஏன்டா அந்த பாலை தொட்டுட்டு தேவையில்லாமல் ஒன்று அழகான 3 பால் இருக்குடா கையில், வெறும் 3 ரன்னு 4 பால். இந்த பாலில் ஒரு ரன் எடுத்துட்டா அடுத்த பாலில் அவன் தட்டி விட்டான்னு போயிட்டு போகிறான் ஆப்போசிட்டில். இது ஓடி எடுத்துக்கலாமே, எப்படி போச்சரா மேட்ச்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப ஃபீலிங்கு. அதனையாகி போகுது. பார்த்தா அன்றைக்கி நைட்டு வெஸ்ட் இண்டீஸ்காரங்களுடைய அந்த ஒரு அந்த எல்லாம் ஜெயிச்சோன்னே அந்த ஒரு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஜாலியாக அந்த ஹோட்டலில் நல்ல ஒரு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படி ஜாலியாக அதை பேசி அதை பற்றி பேசுவாங்க இல்லையா, அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு நம்மளால் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காப்புல பேசிகிட்டு இருக்கும்போது ஜோ உள்ளே என்ட்ரி ஆகிறான். அவனை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே பார்க்குறாரு. நல்ல பெரிய சூப்பராக வந்து நிற்கிறான். வணக்கம் சார், என்ன சாமி சார், என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றேன். நல்லா தான் இருக்கேன், பார்க்குறீங்கள என்னாச்சு, அப்புறம் நீ நினச்ச மாதிரியே நடந்து வச்சு போல இருக்குது, ஜெர்மன் தான் போகாதுன்னே நீ கேட்க மாட்டேன்ட்ட, போகலை பத்தியா உனக்கு தானே. நான் சொன்னேன், ஆமாம் சார், அள்ளு விட்டுருச்சு எனக்கு, இங்கே போயிடுவாங்களோன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு மேட்ச் அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கான், ஜேம்ஸ் அவ்வளோ பயங்கரமாக விளாண்டுட்டான் சார், நம்மளே மிரட்டி விட்டானே அப்படின்னா. ஆமாய்யா, அவசரப்பட்டு தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டான், இல்லைன்னு வையே இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி கப்பு வாங்கியிருப்பான், செமி ஃபைனலுக்கு அவன் போயிருப்பான் அப்படின்னு. நல்ல வேலை சார், என் உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னா. அதை விடு, என்னால் உனக்கு 50,000 லாபம், இல்லைனா எனக்கு வேறு 50,000 கொடுத்து நீ நஷ்டப்பட்டுருப்ப அப்படின்றான். போக சார் நீங்கள் வேறு, உங்களால் எனக்கு 50,000 நட்டம் சார் அப்படின்றேன். நட்டமா, என்னையா சொல்கிற, நான் தான் 50,000 வாங்கலை இல்லையா, அப்புறதே உனக்கு நஷ்டம். சார் நீங்கள் 50,000 சரின்னு சொன்னீங்கன்னா 50,000 முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் மாட்டேன்னு சொன்னாலும் நான் ஜேம்ஸை போய் அணுகுனேன். ஜேம்ஸை போய் கான்டாக்ட் பண்ணி அவன்கிட்ட பேச அவன் $100 தான் நான் அவுட் ஆகிட்டேன். கடைசியில் $100 வாங்கிட்டு தான் சார் அவன் அவுட் ஆனான். நீங்கள் நினைக்கிறீங்க அவன் ரன் எடுத்து அவுட் ஆனான்னா, நீங்கள் வேறு ஏன் சார் நீங்கள் வேறு, அது எங்களுக்குள்ளே உள்ளது சார். அவன் $100 கேட்டான் சார், வேறு வழி இல்லை, அப்புறம் நான் கொடுத்தானே ஆகணும், அப்புறம் கொடுத்தேன் சார் அப்படின்றான். ஒரு நிமிஷம் அவருக்கு அப்படியே கண்ணை பட்டி கிருகிருன்னு வந்துடுது சாமிக்கு. கதையை அங்கேயே முடிக்கிறாப்புல. உண்மையை சொல்லணும்னா இந்த கதையை படித்ததுக்கப்புறம் நான் வந்து கிரிக்கெட் மேலே உள்ள ஒரு இதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆர்வம் பார்த்துட்ருக்கோம், பட் இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு. ஆனால் அப்போலாம் நடந்துச்சு பெட்டிங் மேட்ச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் குரேஷின்னு நினைக்கிறேன், அவர் அதில் சிக்கினார். நம்ம நாட்டிலேயே 2-3 பேர் சிக்கினாங்க. இந்த மாதிரிலாம் பெட்டிங் மேட்ச்சில் சிக்கினாங்க, நிறைய எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் மேலே கேஸ் போட்டாங்க, நிறைய பேர் மேலே போய் ஆஜராகி வந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பெட்டிங் மேட்ச்சில் நிறைய பேர் பெட் பண்ணி நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரிலாம் உண்மையிலே நடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வம் போயிடுச்சு. அப்போ உள்ள ஆர்வம்லாம் வேறு. ஏன் கேட்குறீங்க, அப்படியே ரோட்ரா அப்போ டிவியில் வீட்டிலாம் டிவியில் இருக்காது. அந்த ஃபைனல் உலகக்கோப்பை நடக்கும்போது அந்த வேர்ல்டு கப்பில் தான் ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம தோக்குறோம். அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி அந்த டயத்துலலாம் அப்படி ஒரு திரிவோம். டிவி இருக்காது வீட்டில், ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஜன்னல் வழியாக டிவி எட்டி 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 போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லைனா ஷோரூம் வாசலன்ட்டு பார்ப்போம் கிரிக்கெட்டை. அவ்வளோ ஆர்வமாக பார்த்து கிரிக்கெட்டை இப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வமே எனக்கு போயிடுச்சு. அது ஒரு வியாபாரமாகிடுச்சு, வியாபார நோக்கமாகிடுச்சு அப்படின்றத வந்து எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த கதையை நான் படித்தோன்னே எனக்கு அது ரொம்ப ஒரு பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கதையை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றி என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.